அன்பான தேவ ஜனங்களுக்கு மெய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, பாவிகளாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும். எந்த ஒரு விசுவாசியும் பாவம் செய்து விட்டதே அறிந்தவுடனே அவனுடைய இதயத்திலிருந்து தேவனை நோக்கி எழும்பக்கூடிய ஒரு விண்ணப்பம் என்ன என்றால், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நான் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னிப்பதற்கு நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பமாகத்தான் இருக்கும். இன்று வேதத்தின்படி பார்த்தால் உலகில் நீதிமான் என்று சொல்லக்கூடிய யாருமே கிடையாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே, பாவிகளாக இருக்கிற எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னால் உமது கிருபையின் மூலம் எங்களை ரட்சியும் என்பதுதான் அர்த்தம். லூக்கா 18:9-14 வரை இயேசு சொன்ன ஒரு உவமையை பார்க்கலாம். அன்றியும் தாங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உவமை. யார் பெருமை பாராட்டுகிறானோ அவன் நிச்சயமாக தேவனை அறிந்தவன் அல்ல. எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்வதுதான் சரி, இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நான் தான் சரியாக செய்கிறேன், மற்றவர்களாம் தவறாக செய்கிறார்கள் என்ற ஒரு நினைப்புடையவனாகவும் அவருடைய வேதத்தை சரியாக பின்பற்றினான் ஒருவன் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், சூழ்நிலைகள் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரியான சூழ்நிலையிலிருந்து வரமாட்டார்கள். ஆகையால் அவன் எந்த சூழ்நிலையில் இருந்து தேவனை வழிபடுகிறான் என்பதை பார்ப்பது முக்கியமான காரியம். அதைத்தான் இங்கு அவர் சொல்லியிருக்கிறார். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை அவனை ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு முன்னாலேயே சென்று தலையில் நிமிர்ந்து கொண்டு நிற்பான். ஆனால் அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? அவன் சொல்வதை கேட்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பவர்கள் பாவம் செய்யும் விடும்போது தன் பாவங்களை அறிக்கை விட்டு விட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிறார். இனி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் பாவமே செய்வதில்லை. பாவங்களில் எத்தனையோ வகை இருக்கிறது. அந்த பாவங்கள் எதையுமே நான் செய்யவில்லை, நீதியான வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்வது கஷ்டம். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்வது உங்களுக்கு தெரிந்து விட்டால், ஐயோ, நான் பாவம் செய்துவிட்டேன், பாவமான ஒரு செயலை செய்துவிட்டேன் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் உடனே முழங்கால் படியிட்டு அறிக்கையிடுங்கள். அப்படி நீங்கள் அறிக்கையிடுவீர்களே ஆனால் உங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1:5-10 வரை வாசிப்பீர்களே ஆனால், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இது விசுவாசிகளுக்கும் ஒரு பயந்த ஒரு சுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனோ, நான் பட்ட பாடெல்லாம் வீணாகி விட்டதே ஆண்டவரே, நான் உமக்காக உம்மிடமிருந்து நான் நித்திய ஜீவனை பெறுவதற்காக இந்த மாதிரி காரியங்களை செய்கிறேன். அப்படி செய்யும் பொழுது அதில் தவறு வந்து விட்டதோ என்று பயந்து இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு இது ஒரு ஆசுவாசமானதாக இருக்கும். நீங்கள் அறிக்கையிட்டு விடுங்கள், மீதி அவர் பார்த்து கொள்வார். எதை கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஊழியம் செய்வதுதான் உங்களுடைய பொறுப்பு. அதனுடைய ரிசல்ட் எப்படியா இருக்கும் என்பதை அது அவர் அதை எடுத்து கணக்கெடுத்துக் கொள்வார். இனி நமது பாவங்களை சிலுவையிலே அவர் மன்னித்து விட்டார் என்பதை விசுவாசித்து அவர் கட்டளை நடந்து இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார். என் பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மன்னித்து விட்டார். உங்களுடைய பாவம் சிலுவையிலே நடந்தது 2000 வருஷங்களுக்கு முன்பு. 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் மரித்த சிலுவையும் அங்கே இல்லை, இயேசு கிறிஸ்துவும் இங்கே இல்லை, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். எப்படி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுரு 1:2-11 வரை வாசிப்பீர்களேயானால், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தீவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குதத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தீவ பக்தியையும், தீவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்தையும் அன்பையும், முதலிலே விசுவாசத்தையும் அதன் பிறகு அன்பையும், இடையிலே எல்லா காரியங்களையும் இதெல்லாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் எல்லாம் இந்த மாதிரி உடையவனாகத்தான் இருப்பான், அவன் அன்பானவனாகத்தான் இருப்பான். தேவன் மேல் அன்பு கூற வேண்டும். அநேகர் சொல்வதை நாம் பார்க்கிறோம், நான் நேசமாக இருக்கிறேன், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி அவர் சொல்லவே இல்லை. அவர் பேதுருடன் என்ன கேட்டார்? நீ என்னை அன்பா இருக்கிறாய், என்னை நேசிக்கிறாயா என்று கடைசியில் இவன் சொன்னதை வைத்து அவர் கேட்டார். அவர் அன்பா இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு குழந்தையும் ஒரு தாயும் அன்பா இருக்கிறார்கள். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் மேல் அவன் பிரியமாக இருக்கிறான், நேசமாக இருக்கிறான். தன்னுடைய சொந்த உறவுகள் மற்றவர்களோடு நாம் இருப்பது நேசம். நமது பிள்ளைகள் பெற்றோர்களோடு இருப்பது அன்பு. அவர் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து சேர வேண்டும் என்று பார்க்க, உன்னுடைய ஒரு குடும்ப மெம்பராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே தான் அவன் அன்பு என்ற வார்த்தை அங்கு உபயோகிக்கிறார். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கிறிஸ்தவர் தனது பாவங்கள் மட்டுமின்றி சர்வலோக பாவத்தையும்
அவர் மன்னித்து நிவர்த்தி செய்து விட்டார். நாம் அவர் சிலுவையிலே என்னை விசுவாசிப்பவர்களுடைய பாவங்களைத்தான் நான் மன்னிக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் எல்லோருடைய பாவத்தையும் அங்கே நிவர்த்தி செய்து யார் யார் என்னை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு, அந்த பாவ நிவாரணம் போய் சேரும். எல்லாருக்கும் ஓப்பன். யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவ நிவாரணம், அவர் சிலுவையில் செய்த பாவ நிவாரணம் உங்களுக்கு சேர்ந்து விடுகிறது. 1 யோவான் 2:1-6 வரை வாசிப்பீர்களேயானால், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தெய்வ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இதில் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யாமல் சகல பாவங்களை நிவர்த்தி சிலுவையிலே செய்து விட்டார். அதன் பிறகு சொல்லுகிறார், நான் சிலுவையிலே எல்லாருடைய பாவங்களையும் செய்து விட்டேன், நீ என்ன பூமியில் பிறக்கவே இல்லை, நீ வரும்பொழுது என்னை விசுவாசி, அப்படி என்றால் நான் செய்து வைத்திருக்கிற அந்த பாவ நிவாரணம் உனக்கு சேரும். அதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனுடைய தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். அவன் அன்பாக இருப்பான் ஆட்டோமேட்டிக்காக. வேதத்தை வாசிக்கிறவன் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய இதயமாகும் இயேசு கிறிஸ்துவின் உடைய அன்பின் பால் செல்லும். ஏனென்றால் அவர் உனக்காக பாடுபட்டார், உனக்காக மரித்தார், உனக்காக உன் பாவங்களை அவர் நிவர்த்தி செய்தார். இனி பாவங்களை பற்றி இயேசு சிலுவையிலே எல்லாம் பரித்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நிவர்த்தியாக்கி விட்டார் என்று சொல்லும் பொழுது, சகேயு என்ற ஒருவனை பற்றி நாம் வாசித்திருப்போம். அவன் அநியாயமாக சேர்த்தவைகளையும் அவன் பாவத்தின் மூலமாக சேர்த்தவைகளை எல்லாம் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று தான் செய்த அந்த ஒரு காரியத்தை அவருக்கு மனப்பூர்வமாக அர்ப்பணிப்பானேயானால் அவனுடைய அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு அவன் ரட்சிப்படைகிறான். லூக்கா 19:1-9. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் இதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இங்கு சகையை செய்வது போல யார் யார் பாவம் செய்து எப்படியோ பாவத்தில் விழுந்து விட்டோம், என்னமோ செய்து விட்டோம், ஆனாலும் ஆண்டவரிடம் அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரை நான் பாவம் செய்துட்டேன், அது நிமித்தமாக இந்த மாதிரியான காரியங்களை நான் திரும்ப செய்ய வேண்டி இருந்தது, எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன், என்னை மன்னித்தருளும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களை மன்னித்து உங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இனி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மனிதர்களின் பாவங்களை மன்னித்தது போல
அக்கிரமங்களையும் மன்னித்தார். பாவம் என்கிறதும் அக்கிரமம் வந்து செயல்பாடு. பாவம் என்கிறது இது சொன்னோம், எந்த ஒரு இருதயத்தின் நோக்கங்களை செயல்படுத்துகிறது அக்கிரமம் செய்வது. அக்கிரமம் செய்கிறோம் அத்தனை பேரும் பாவியாக தான் இருக்கிறான். அது சொல்லுவான், மனசுக்குள்ளே பாவம் இருக்கும், வெளியே ஒன்றும் அக்கிரமமான செயலை செய்ய மாட்டான். அந்த மாதிரியான செயல்கள், அதாவது அக்கிரமங்கள் என்ற பொழுது நீங்கள் பாவ செயல்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சிலுவையிலே அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு அவர் அறியப்பட்டார். அக்கிரமங்களையும் அவர் சுமந்து கொண்டார். அவர் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, பாவங்களை மட்டும்தான் மன்னித்தார், அக்கிரமத்தை பற்றி ஒன்றுமே சொல்லப்படவில்லையே. மார்க் 15:27-28 வாசிப்பீர்களே ஆனால், அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்வரை அவரோட கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக அங்கு சிலுவையில் அறையப்பட்டார். அவரிடம் பாவம் இல்லை, ஆனாலும் அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவன் அக்கிரமக்காரர் என்று சொல்லி அவரை சிலுவையில் அடைந்தார்கள். அந்த சிலுவையில் அறையப்பட்டதற்கு காரணம் வேண்டும். ஒரு நீதிமானா இருக்கவனை கொண்டு போய் சிலுவையில் அறையக்கூடாது, அறைந்தவன் பாவியாகி விடுவான். அவர்கள் இவரை அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக, அதாவது பாவம் செய்கிறவர்களில் பாவத்தை செய்ய தூண்டுகிறவனில் ஒருவராக இவர் எண்ணப்பட்டு அங்கு சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லப்பட்டு, இவர் பாவம் செய்தார், அதன் நிமித்தமாக அவர் சிலுவையில் அறியப்படவில்லை அப்படி என்று வேதம் சொல்லவில்லை. அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக அவர் செய்யப்பட்டார். பாவம் அவர் மேல் பாவம் வந்தது, அதன் நிமித்தமாக அவர் அக்கிரமக்காரராக மாறிவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கு வைக்கப்பட்டது. நம்ம அக்கிரமங்களிலிருந்தும் ரட்சித்தார் என்று பவுலடிகள் சொல்கிறார். நிச்சயமாக நாம் பாவம் செய்யும் பொழுது அக்கிரமம் கூடவே சேர்ந்து வருகிறது. தீத்து 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் உங்களை பாவங்களை மட்டும் நீக்கிவிட்டு உங்களை சொந்த ஜனமாக ஏற்றிக்கொள்ள அக்கிரமங்களை நீட்டார். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம், நீங்கள் பாவிகளாக இருந்து அக்கிரமங்களை செய்கிற அக்கிரமக்காரர்களாகவும் இருப்பதை அவர் அதிலிருந்து அக்கிரமங்களில் இருந்து, அந்த பாவ செயலிலிருந்து உங்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் மரித்தார் என்று ரோமர் ரோமர்ல என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, தனியா பிரித்து சொல்லுவார். ரோமர் 5:6-8 வரை வாசிப்பீர்களே ஆனால், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். குறித்த காலத்தில் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆனால் அதே 8வது வசனத்தில், நாம் பாவிகளாக இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நம்முடைய பாவிகளாக இருக்கையில் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்ததாக அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ பாவிகளாக இருக்கையிலாகவும் பாவிகளாக இருக்க நம்ம பாவத்துக்காகவும் அவர் மரித்தார். அக்கிரமங்கள் நாம் செய்து கொண்டிருக்கையில் அந்த அக்கிரமக்காரர்களுக்காகவும் அவர் மரித்தார் என்று இங்கு தனியாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பாவம் அக்கிரமம் இவைகளை பற்றி பெரிய ஒரு விளக்கங்கள் எதுவும் தேவையில்லை. ஒருவர் பாவம் செய்வானால் நிச்சயமாக தொடர்ந்து அக்கிரமம் செய்வான். அதோடு நாம் நடத்தி கொள்வது நல்லது. பாவங்களை மன்னிப்பது மட்டுமே அன்றி பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நீதியின் பாதையிலும் நடத்தி நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 2:14-15 இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. எல்லோரும் நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம். வாசியுங்கள். எபிரேயர் 2:14-15. ஆதலால்
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இதில்தான் ஏது சாத்தான் இடமிருந்து பறிக்கப்பட்ட ஆளுகை. அவரிடமிருந்து அவன் ஆளுகையை பறித்து கொண்ட பிறகு அவன் இனி தலை நசுக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறான். அவனுடைய தலையை அவர் காலுக்குள் வந்துவிட்டது. ஆனால் அது வெளிப்படுத்தலையே முற்றிலுமாக நசுக்கப்படுகிறான். ஆகவே இங்கு தெளிவாக சொல்கிறார், நீயும் நானும் எல்லோருமே பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம், அவனுடைய பிடியிலிருந்து விடுக்கப்பட்டு விட்டோம். ஏனென்றால் நாம் பரலோகராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆகிவிட்டோம். பரலோகராஜ்ய புத்திரருக்கும் சாத்தானினுடைய புத்திரர்களுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. இனி அவன் மறுபடியும் உங்களிடம் இருந்து அவனுடைய ராஜ்யம் பறிக்கப்பட்டது, அவனுடைய ஆளுகை பறிக்கப்பட்டு விட்டது. அவன் லோகத்தின் ராஜாதிபதியாக இருந்தவன் தனது ஆளுகையை பறி கொடுத்த பிறகு சும்மா இருப்பானா? எவனும் யாருமே தன்னிடம் இருந்த ஆளுகை ஒருவன் பறித்து கொண்டான், தன்னிடம் இருந்த செல்வாக்கை ஒருவன் பறித்து கொண்டான், தன்னிடமிருந்த ஒரு பதவியை ஒருவன் பறித்து கொண்டான் என்று வரும்பொழுது அதற்காக கடும் எதிர்வினையாற்றுவார்கள். அப்படி அவன் இன்று மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த மாதிரியான ஒரு வலையில் நாம் போய் விழாமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு பக்கபலமாக அவனை அடிக்கிற அந்த ஆண்டவர், அந்த தேவன் நமக்கு வெக்கபலமாக இருக்க வேண்டும். ரோமர் 6:16-23 வரை வாசிப்பீர்களேனால், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சரி, இதெல்லாம் சரியாகிவிட்டது. இனி பாவங்களை மன்னிக்க வேண்டும். அதுதானே மெயினாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்கள் நமக்கு பாவிகளாக எங்கள் மேல் இரக்கமாயிரும். நான் எத்தனை தடவை பாவம் செய்தால் நீங்கள் மன்னிப்பீர்கள்? ஒரு தடவை பாவம் செய்தால் கிருபையாயிரும். நான் தொடர்ந்து பாவம் செய்துக்கிட்டே இருந்தேன்னா நான் என்னுடைய சுபாவங்களை உடனே மாற்ற முடியாது. ஒரு மனிதனுடைய சுபாவங்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் மாறிவிடாது, அதுக்கு டைம் ஆகும். ஆனால் அதற்காக நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ எத்தனை தடவை பாவம் செய்தாலும் சரி நான் உன்னை மன்னிப்பேன். மத்தேயு 18:21-22 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். முடிப்பதற்கு முன்பாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் நான் பாவி இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பாவிகளாக இருக்கிறீர்கள். பாவிகளாக இருந்து நீங்கள் மரிப்பது ஒரு
சரியான காரியம் அல்ல. உங்களுடைய ஆத்மா போய் சேரக்கூடிய இடம், அந்த ஆத்மா அழியாது. அது எத்தனை வருஷமானாலும் அப்படியே இருக்கும். ஆனால் அது பாதிக்கப்படுகிற இடத்தில் போய் சேருகிறது. அப்படி நாம் அதற்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கையில் மட்டும்தான் நாம் இந்த காரியத்தை செய்ய முடியும். மரித்தோ விட்டோமே ஆனால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு சேர்ந்து வாழ்வோமானால் நாம் சதா காலமும் எந்தவித ஒரு தண்டனையிலும் தாண்டி சிக்காமல் நாம் நித்திய ஜீவனை அடைந்து சுகமாக இருக்க முடியும். அன்பான பிதாவை, இதற்குண்ட நித்திய ஜீவனை அடைவதற்காக எல்லா காரியங்களையும், பாவங்களை நீர் எப்படி மன்னித்தீர், அக்கிரமக்காரர்களை நீர் எப்படி மன்னிக்கிறீர் என்றவைகளை எல்லாம் அவர்களுக்கு வசனங்கள் மூலமாக சொல்லி காண்பித்தேன். பிதாவை, இவைகளை நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிகழ செய்து அவர்களுடைய கண்களை திறந்து ஒவ்வொருவரையும் உமது பால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பத்தை உமது பாதப்படியில் வைக்கிறேன். அன்பான பிதாவே, ஆமேன்.